Sri Muthukumaran Institute of Technology. Admission open. ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னைக்கோ நீங்க வந்து கரியர் ஆரம்பிச்சீங்க, இத்தனை ஜென்ரேஷன் தாண்டி இன்னைக்கு எங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி வயசானவங்கன்னு சொல்ல சார், அப்படி சொல்லல, அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவும் மாட்டேன். இத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி எங்களையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு சொன்னா கூட அத்தனை கேள்விகள் மைண்டுக்கு வருது. எப்படி இருக்கு முதல்ல சார், உங்கள இருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் மேடம் அவர் ஒரு மல்டி டேலண்டட் இசை உலகத்திலேருந்து வந்தவங்க. இதுகளையெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த கிக் அப்படின்ற படத்தில் இருப்பதற்கு காரணமாக இருந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் மிஸ்டர் பிரசாந்த் ராஜ், அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன் ராஜ், அவங்க 2 பேரும் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா பூர்வீகம் வந்து ஓசூர். அந்த தமிழ் மீது கொண்ட ஒரு அன்பு, காதல், அந்த காதலை, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, கலை உலகத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு பெரிய தளம் என்பது சினிமா. அது சினிமா மூலமாக பல ஆண்டு கடமை நிறைவேற்றுவதற்காக தமிழ் சினிமாவுக்குள்ள அவர் ஆசைப்பட்டாங்க. அவர்கள் ஏற்கனவே பண்ண ஒரு அற்புதமான சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம், அதை கொண்டு வந்து இங்கே லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதற்கு ஒரு இன்றைய சூழ்நிலையில் ஒரு நகைச்சுவையில் ஒரு சூப்பராக ஸ்டாராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி சந்தானத்தை அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. தம்பி அதை கன்வின்ஸ் ஆகிறாங்க இந்த கதைக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ சந்தானம் அப்படின்ற ஒரு கதையின் நாயகன் இதற்கு ஒத்துக்கொண்ட காரணத்தின் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இது வந்து தம்பி சந்தானம் அவர்களுக்கு இடையில் ஒரு சின்ன சறுக்குகள் வந்தாலும் கூட அந்த டிடி என்பது தம்பி இன்றைக்கி உற்சாகமாக மேலே தூக்கி வச்சுருக்கு. அந்த டிடி கொடுத்த அந்த வெற்றி எந்த விதத்துலையும் பாதிப்பு அடையாந்துடக்கூடாது, அதனுடைய அந்த எதிர்பார்ப்பு எந்த விதத்துலையும் செஞ்சிட்டும் சேதாரமாகிடக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த கிக் படம் என்பது இதில் என்ன நாங்கள் ஒரு பார்வையாளராக நாங்கள் என்ன நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னா, தம்பி சந்தானத்தை வச்சு தான் நாங்கள் எல்லோரும் போயிருக்க முடியும். ஏன்னா இயக்குனர் வந்து கர்நாடகா. ஸோ அங்கே போகிற பொழுது சந்தானம் ஒத்துக்கிட்டாருன்னா நிச்சயம் நல்ல ஒரு விஷயமான ஒத்துருப்பாருன்ற அந்த கண்மூடித்தனமாக போகணும்னு சொல்லணும்ல, அப்படி கண்மூடித்தனமாக போனோம். பட் அதற்கு போன பிறகு தான் தெரியுது அந்த டைரக்டர் வந்து ஹூ இஸ் மிஸ்டர் செந்தில், ஹூ இஸ் மிஸ்டர் மதன் பாப், யார் மேடம் அப்படின்றதெல்லாம் எங்களை வந்து தமிழ் படங்களை நிறையா பார்த்து நாங்கள் யாருன்றது தெரிஞ்சு எங்களை அதற்கான கதாபாத்திரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் உங்களை ஃபாலோ பண்ணவங்க வந்து உங்களை பார்த்து ரசிக்கிறது ஒரு பக்கம், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸும் வந்து நான் கோவை செல்லாமோட ஃபேன், அவங்க காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு விஷயம் எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாம் அடுத்தடுத்த தாண்டி நீங்களும் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத உணர்த்துறது வந்து அந்த ஒரு தருணத்தில் தானே. இந்த காலத்துக்கு அந்த காலம், இந்த காலத்துக்கு இந்த மாதிரி இல்லையா, இப்படி வந்தோம்னா அதுவும் இந்த காலம் தானே. கண்டிப்பாக. ஸோ இப்போ இவங்க முன்னாடி கால் போடக்கூடாது. ஓகே சார், நான் இந்த படத்தில் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஐட்டம்ஸ், அதாவது என்னன்னா சாரா ஐட்டம் சாங். என்ன அப்படியா சார்? ஆமாம். என்னது? இல்லை உங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். என்ன கேரக்டர் எனக்கு பாட்டு கேளுங்க சார். இல்லை அது அப்படி சொல்கிறேன். வந்து கதை சொன்னாங்க, சின்ன ரோலாக இருக்குது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி பெருசாக கொஞ்சம் ரூபா சொன்னால் இதில் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்போ முடியல, நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் ஐட்டம்னு சொல்கிறாங்க. சாங்குன்னா ஒரு 30-40 பொண்ணுங்க கேட்டுங்க. அப்போ நான் சொன்னதில்ல என்ன தப்பு, ஆடினா அது தப்பான். நான் தப்புன்னு சொல்லவே இல்லையா, தப்பு நான் உங்க 2 பேருக்குள்ள அந்த அந்த பாண்டிங் அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேசும்போது கூட வந்து வா போன்னு பேசிக்கிறது. என்னுடைய நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்போ இருந்தே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, வெளியில் இப்போ வந்து செந்தில் சார்னு சொல்லுவோம், பட் நான் பர்சனலாக வந்து என்னடா அப்படின்வோம் அப்படின்னு சீரியஸாக. ஏன்னா ஒரு கிளாஸில் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் கூட ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, பேச மாட்டோமா, அது மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நானும் செந்தில் இன்னும் குழந்தையிலேருந்து இருக்கும் போதுலேருந்து இப்போ வாலிப வயது. ஆமாம், அதனால தான் வயசு தெரியல. ஆமாம், அதே மாதிரி அவர் மகன் இருக்கார். இவர் கூடவே எல்லாமே நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே இது பண்ணி இப்போ அவருக்கு மேரேஜ் தெரியுமா? இவருக்கு இல்லைங்க, பையனுக்குங்க. ஓகே அப்போ ஆமாம் பார்த்துட்டு இருப்பாங்க சார். சார் அது வந்து பொண்ணு யாருன்னு தெரியுமா? அர்ஜுன் சாருடைய மகன். ஆக்சுவலி அர்ஜுன் சார் எல்லாம் சிறப்பாக வரணுங்க. இப்போ சார் டக்குனு பையனோட கல்யாணத்தை பற்றி எடுத்துட்டாரு. யூத்து அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டக்குனு பையனோட கல்யாணம் அப்படின்னும் போது ஐயோ மாமனார் ஆயிட்டாரா? நானும் அண்ணனும் ஒரு தம்பியா ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, இப்போ இங்கே கிக்குன்னு இதுக்கு வந்துருக்கோம்.
அதே மாதிரி கல்யாணம் ஒரு கிக்கு தானே. அது நிச்சயார்த்தம் நம்மளை விட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கு. அதான் திருமணம் நான் வந்து ஒரு கம்பலாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள். நம்மளை எங்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள், அது நமக்காக பிறக்கவில்லை. அவருடைய எதிர்காலத்தை கண்டிப்பா. தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக தகுதியுள்ள ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவர்களை தடவி கொடுத்துட்டு போகிறது தந்தையாருடைய கடமை. அது அளவோட நம்ம இருந்துக்கிறது. அதில் மூழ்கி முத்தெடுக்கணுன்ற ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ வந்து இப்போ எல்லாருக்குமே இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்றது இந்த ரேபிட் ஃபயர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து உங்க கூட பண்ணணும். இப்போ ரேபிட் ஃபயர் எங்ககிட்ட வைக்க போறீங்க? ஆமா, வைக்க போறேன். நீங்க நடிச்சதுலயே உங்க ரோல்லையே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரோல் அப்படின்னா எது சூஸ் பண்ணுவேன்? இப்போ மைண்டுக்கு வர்றது சொல்லலாம். இப்போ உடனே வர்றது சாட்டை. சாட்டை உங்களுக்கு ஃபேவரட்டான ரோல். நடிக்கணும்னு ஆசைப்படுறது வில்லியா. ஓகே, இப்போ இது வரைக்கும் நடிச்சதுல ஒரு ஃபேவரட்டான ரோல் டக்குன்னு இப்போ சொல்லணும்னா சதிலீலா வந்து சொல்லலாம். சார் நீங்க பல படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபேவரட்டான ரோல் உங்களுக்கு நீங்க நடிச்சதுலேயே எல்லாம் ஃபேவரட் ரோல். ஏதாவது ஒன்று எங்களுக்காக? எல்லா குழந்தையும் என் குழந்தை தான். ஆஹா, அவங்க எந்த குழந்தைய பிடிக்குன்றாங்க, எல்லா குழந்தையும் உங்கள் குழந்தை தான். அவங்க அதை சந்தேகப்படல. அதில் எதுவும் ஒன்று பிடிச்சது சரள குழந்தை தான் முடிஞ்சது. ஏதோ ஒரு குழந்தை மாதிரி தான். சரி சார், உங்களுக்கு சார்? வானமே இல்லை. தாரவே நான் இன்ட்ரடியூஸ் ஆன படம் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு. அது சூப்பர். ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி இல்லை ஆக்டிங் ஒருத்தவங்க உங்களை பார்க்கும் போது இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கலாம் போல இருக்கு. அப்படி உங்களை ஆக்டிங்கில் இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தர் யார்? எனக்கு ஆக்டிங்கில் இன்ஸ்பயர் பண்ணுறதுன்றது கிடையாது. நான் வந்து 4 பேரை சொல்ல முடியும். எனது வாயிலிருந்து தமிழ் சரியாக உச்சரிக்கப்படுதுன்னா டிஎம் சௌந்தரராஜன். என்னை எப்போதும் ஓரளவு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த சமுதாயம் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை என்கிட்டேருந்து ஒட்டிச்சு வெளியில் அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன். ஆமாம், எனக்கும் காதல் வரும், யாரும் என்னை காதலிக்க மாட்டாங்க. எனது காதலை, எனது அன்பை, என்னை, எனது கதாபாத்திரத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறது அந்த கற்பனை என்பது அது கண்ணதாசன். ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேர் உங்களை பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். உங்களுக்கு? எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கமல் சார், 2 பேர். இது கமல் சார் எப்போது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நீங்கள் சதிலீலா வந்து சொல்லும் போது அது ஜோடி போட்டு நடிக்கும்போது எங்கேயுமே உங்ககிட்ட பயமே தெரியல. அதுக்கு காரணம் அவர் தான், நான் இல்லை. அவர் தான். ஏன்னா அது இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம கூட நடிக்கும் பொழுது அவங்களோட நம்ம எப்படி மிங்கிள் ஆகிறோம் அப்படின்றது. அப்போ தான் அந்த கேரக்டரும் அந்த கூட நடிக்கிறவங்களும் அந்த சீன் நல்லா வரும். ஸோ அந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் சார் தான். அதனால் அவர்னால தான் நான் நடித்தேன். இல்லாமல் நான் தனியாக வந்து இல்லை, நான் அவர் கொஞ்சம் இப்படி பார்த்துருந்தாருன்னா எனக்கு நடிப்பு வந்திருக்காது. சூப்பர் மேம், சூப்பர் சார். உங்களுக்கு சார் நடிப்பில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் சிவாஜி சார். சூப்பர் சார். அவரை பார்த்தா அப்படியே வந்து அதுதான் அந்த சாயல் தெரியுது செந்தில் பேசும்போதெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நடிப்புங்கிறது அவர் தான். சரி. சூப்பர் சார். நான் எப்போ செந்தில் இப்படி தான் பேசுவேன். அப்பா அதெல்லாம் சார், அதான் அழகாக இருக்கு மேம். சார் உங்களுக்கு? எனக்கு எம்ஆர் ராஜா சார், சிவாஜி சார்லேருந்து இப்போ இருக்கிற யோகி பாபு வரைக்கும் எல்லாரையும் காப்பி அடிச்சிருக்கேன். காப்பின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். ஒரு சேலஞ்சிங்கான சீன் நீங்கள் பண்ணதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இல்லை கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கான சீன் அப்படின்னா எது சொல்லுவீங்க? அது எனது கேரியரில் தம்பி சமுத்திரக்கனி டேரக்ட் பண்ணி ஒரு வெறும் 19 நாட்களில் எடுக்கப்பட்டு வினோதம். எஸ், அதில் வந்து எல்லா பரிணாமமும் இருக்கும் இல்லையா. ஒரு நவரசத்தையும் புழிஞ்சு தம்பி என் மீது வச்ச அந்த நம்பிக்கை, அந்த ஒவ்வொரு செய்யும் சேலஞ்சுன்னா பயத்தோட ஒரு சேலஞ்சு இருக்குது. சுகமாக அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிறது. ஸோ அது சுகமான ஒரு சவாலாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு காட்சி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? செம்பி சொல்லுவேன். ஓகே. ஏன்னா செம்பி வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பயந்தேன், உண்மையிலே பயந்தேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஆக்ட் பண்ணதெல்லாம் வேறு ஜோன். இது வந்து கொஞ்சம் அவர் சப்ஜெக்ட் சொன்னோன்னே நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நம்மளால் நடிக்க வருமா, நமக்கு நடிக்க தெரியுமானால நான் பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் ரொம்ப அடடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றது மாதிரி எனக்கு தோணிச்சு. அது ஆணவம் கிடையாது, அது கொஞ்சம் அதோட நம்ம அதோட பழகிட்டோன்றது தான். அது மட்டும் நான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்கள் வில்லியா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு. ஆமாம், அது யாருக்கு வில்லியா இருந்தால் நல்லா இருக்கும் தானே? இப்படியெல்லாம் சீனே கிடையாது. யாருக்கு வேணா ஆனால் 10 குடும்பத்தை கிடக்கிற மாதிரி ஒரு வில்லி, ஆனால் நல்லவள மாதிரியே இருக்கணும். இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். செந்தில் மாதிரி குழந்தை முகத்தில் ஒரு கொலைகாரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் தான் வில்லின்னு தெரியக்கூடாது. அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வேணும். மேமே கேட்டாங்க, ப்ளீஸ் டைரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம். உங்களுக்கு சார்? எனக்கு வந்து ஆல்வேஸ் ஓகே. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க இப்படிதான் பார்த்தாலும்
அவ 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 அதெல்லாம் பழைய பாட்டு ஆகிட்டு இப்போ இப்போ கேட்குறதுங்க பிள்ளைங்க. ஆமா. நீங்கள் பழைய பாட்டு நீங்கள் கேட்குறீங்க, சின்ன பிள்ளை கேட்குதுங்க. டான்ஸ் கூட எல்லாரும் பண்ணதானே செய்யறாங்க. இப்போ ஐட்டம் சாங் பாருங்க, இனிமே எல்லா படத்துலையும் இவரோட ஒரு சாங் வேணும்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க. சார் உங்களுக்கு ஒரு சீன் ஏதாவது கஷ்டமா இருக்கிற ஒரு சீன், என்ன சீன் கஷ்டமா இருக்குது? பாலச்சந்தர் சார்கிட்ட பண்ணவங்களுக்கு தெரியும். அவர் சொல்லும் போதே ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லுவார். அவரே ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி காட்டுவார். அதுவும் அதான் என்னோட முதல் படம். 2வது படம் தேவர் மகன், 3வது படம் ஜாதிமல்லி. இது 2மே அவர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப அது அது இல்லையா, அது இப்படி பண்ணலையா, எப்படிங்க பண்ணுறது, திடீர்னு சிரிப்பார், திடீர்னு உருன்னு இருப்பாருங்க. யோ இப்படிலாம் இருந்தால் கட் பண்ணிவிடுவேன், அது இல்லையா, அப்போ பண்ணலையா, அது இப்படியே பண்ணிட்டு இருப்பார். நம்ம என்னத்தை பண்ணுறது, எது பண்ண அவர் கூட பண்ணது எல்லாமே ஓகே ஃபாபி அப்படின்ட்டு வர அப்புறம் எஸ் அப்படின்னா, அதனால் பார்த்தாலே எல்லாருக்குமே பதட்டமாக தான் இருக்கும். எனக்கு முதல் படத்தும்போது தெரியல, ஏன்னா நம்ம சினிமா வேண்டாம்னு நினச்சேன். 2வது படத்தும்போது சினிமா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டு நடிச்சது அவர். ஆக்டிங் சார்ந்து யாராவது உங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்காமல் டக்குன்னு அப்படியே போயிடலாம், யாருமே அட்வைஸ் கொடுத்தது இல்லையா சார்? இல்லை யாருக்கிட்டையும் நீங்கள் பெருசாக அட்வைஸ்ன்னு கேட்டுக்கிட்டது இல்லையா? இல்லை, நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருப்பேன். கண்டிப்பாக ரைட்டராக வந்த காரணத்தினால அதற்கான அவசியம் ஏற்படலை. அது திமிரான விஷயங்கள் கிடையாது, அதற்கான அவசியம் ஏற்படலை. ஓகே. நான் வந்து ப்ராம்ப்டிங் சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கிற பொழுது மரியாதைக்குரிய டத்து ராதாரவி அண்ணன், மரியாதைக்குரிய வடிவுக்கரசு சுப்பையர் அவர்களுக்கெல்லாம் முதல்ல எழுதுகிற பொழுது ப்ராம்ப்டிங் படங்கள் நான் வந்து அண்ணன் ரொம்ப ஆசை, தம்பி நம்ம இருக்காப்லையா அப்படின்னா, அப்போல்லாம் ரவுண்ட் ட்ராலி தானே, இப்போ ஃபிலிம் ரோல் தான், இப்போ டிஜிட்டல் கிடையாது. நான் கீழே உட்காந்துப்பேன், ஒரு 3 நிமிஷம் செட்டப்பில் கீழே உட்காந்து அந்த மாடுலேஷனோட அந்த ப்ராம்ப்டிங் கொடுக்குறதுன்றதுல அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆர்டிஸ்ட்க்கு கேட்குறது. ப்ராம்ப்டிங்கில் அண்ணன் சொல்லுவார், என்னோட மீட்டருக்கே வர்றியாப்பா அப்படின்னு. அது மாதிரி வடிவுக்கரசு மேடம் ஒரு சீரியல் பெருசாக எழுதுறேன், நான் இப்போ கிடையாது. அவர்கள் 2 பேரும் என்னால் மறக்க முடியாது. ஒரு நம்ம இருக்கிற நம்பிக்கையில் இடியை தூக்கி போடாமல் சூப்பராக என்கரேஜ் பண்ணதில் அவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில் பண்ணுறது. வடிவுக்கரசு மேடம் சொல்லுவாங்க, தம்பி வந்திருக்கா அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவளாக இருந்தாலும் நான் பேசிட்டு போயிடலாம் அப்படின்பாங்க. அவங்களுடைய செயலுக்கு அந்த டைமிங் நம்ம எடுத்து கொடுக்குறது. ஸோ அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க சார் யாருக்கா, இது ஃபாலோ பண்ணுங்கள், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அட்வைஸ் கொடுத்தா தான் முதல் எதிரியாயிரும்ல. சரி. ஆமாம், கல்லூரிகளுக்கு போயிட்டுருக்கேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பேன். போன உடனே கூட நான் எங்கள் அம்மாக்கிட்ட எப்போ போய் சொன்னேன், எங்கள் வீட்டில் எப்போ திருடுனேன், வாத்தியார்ட்ட எப்போ அடி வாங்கினேன், இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க பக்கத்தில் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம பேசணும். கரெக்ட். அது உலகத்தில் பிடிக்காத அட்வைஸ் என்னப்பா. யார் கடவுள் மனுஷனாக பிறக்கிறது பயந்துக்கிட்டு தான் மனுஷனாக பிறக்க மாட்டேங்கிறான். பின்னாடி இப்போ என் மட்டும் சரியான கடவுளாக ஒரு முறை பிறக்கிறது மனுஷனா பிறந்தா இந்த இம்சை இதெல்லாம் ஒரு நாள் கிளம்ப போகிறோம் இல்லையா. அதனால் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதுன்றது மனித பிறவி என்பது பலவீனம் தானே. கண்டிப்பாக. நான் உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு அட்வைஸ்? இல்லை, எனக்கு அதில் வந்து நான் டப்பிங் போது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த சதிலீலாவது டப்பிங் போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், பொறுமையை கற்றுக்கிட்டேன். அது எங்கே இருந்தேன்னா கமல் சார்கிட்ட இருந்து. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்லாங் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு 20 தடவை 1 more எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், 1 more சொல்லிட்டே இருக்கார். அப்போ மாணவீந்திரா சார் கேட்டார், ஏன் அவர் கரெக்டாக தானே சொன்னார், நீங்கள் 1 more சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா. இல்லை சார், எனக்கு அந்த ஆக்சென்ட் வரல. என்னென்னா அவர் இல்லை அது நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய லெஜண்ட் வந்து அதை செஞ்சார் பாருங்க. அந்த இடத்துல அவருடைய அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தேன். ஸோ அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் டப்பிங் போனால் யார் என்ன மாதிரி மாடுலேஷன் கேட்டாலும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பொறுமையாக அது ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம அதிலேருந்து கற்றுக்குறோம். சூப்பர் மேம், சூப்பர், செமையான விஷயம் இது. கண்டிப்பாக சார். வந்து நான் முன்னாடி சொல்லிடுறேனே, நம்பியார் சாமியில் அவர் வந்து எதாக இருந்தாலும் அவர் தான் கேட்பேன். அவர் எப்படி போகணும், இந்த குழந்தைய பற்றி அவங்களுக்கு போகிற அடிக்காது, அது இது எல்லாமே சொல்லுவார். எனக்கு அவர் தான் வாழ்க்கையில் குரு. சூப்பர். அவர் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ஓகே. உங்களுக்கு சார்? இல்லை, ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து சீரியஸாகவே இருக்க மாட்டேன்ற, எப்போ சிரிச்சுட்டே இருக்கேன்பாங்க. இப்போ வந்து ஏன்டா சீரியஸாக வேலை பார்க்குற, சிரிச்சுட்டு போடான்றாங்க. இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் ரொம்ப டேக் போனது இல்லைன்னா ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என்ன? எனக்கு இவருடைய ஆக்ஷன் பார்த்து தான் எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். இவர் வந்து அதான் நான் சொன்னேனே, மைக்கேல் ஜாக்சனுடைய ரசிகர் எங்கள் அப்பா ஒரு ஒய்ஜி மகேந்திரன் சார். அந்த கண்டென்ட்டில் ட்ராவலில்
நான் ஒரு ஹெல்த்லெஸ் ஒரு டேலண்ட் இல்லாத ஆள். அப்போ அங்கே தம்பி சந்தானம் வேலைக்கு வந்திருப்பார். அவருக்கு கீழே நீ வேலையை போட்டுருவாங்க. அதே போல் ஹீரோனி ஏரியாவில் இவங்களுடைய செட்டப்பு. ஆமாம், நீங்கள் வந்து 2 நாள் தானே ஒன்றாந்தேதி. அந்த படத்தில் இவருடைய ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த படத்தில் வந்து நாங்கள் ஆக்ட் பண்ணும் பொழுது நான் வந்து இவரை ரொம்ப ரசித்தேன். இவருடைய டைமிங்கு, இவருடைய அந்த அந்த ஒரு எனர்ஜி லெவல் அண்ட் அந்த ஆக்ஷன்ஸு, அப்புறம் அந்த ஸ்டைலு எல்லாமே நான் இவர்கிட்ட நான் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த கிக்கு படத்தில் நான் நடிக்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் எல்லா விஷயங்களுமே வந்து இப்போ சந்தானம் தம்பி இருக்காங்க இல்லையா, அவரு கூட அவருடைய கேரக்டரில் அது ஒரு கடைசியில் அந்த கோர்ட்டு சீனில் ஒரு 13-14 வயசு பள்ளி 9வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி போல் துள்ளி குதிச்சிருப்பாங்க. யார் இவங்க? அப்போ இவங்க பண்ணுற பொழுது இப்போ ஆக்ஷனுக்கு தான் இப்போ ரியாக்ஷன். ஆமா அந்த எந்த அளவுக்கு தாங்குறாங்களோ அது மாதிரி. இப்போ நான் எந்த அளவுக்கு தாங்குறேனோ அது அவங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் மேடத்தோட ஒரு குணச்சித்திரம் காமெடி பண்ண ஆசைப்பட்டேன். இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னமே இந்த பேனா பிடிச்சி எழுதுவாங்க, இதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஓட முடியாது அந்த வண்டியை. நான் வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கூட நான் நடிச்சிருக்கும் பொழுது இன்னொரு லெஜெண்ட்டை நான் மிஸ் பண்ணுறேன். அதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். என்னுடைய அண்ணனாக இயக்குனர், மறைந்த இயக்குனர் நடிகர் மனோபாலா அவர்களுக்கு எங்களுடைய கிக்கின் படத்தின் சார்பாக அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு அண்ணனா அதில் நடித்தார். என் கூட லாஸ்ட்டாக அவர் அந்த படம் தான் நடித்தார். சரி சரி. இவங்க 2 பேரும் ஜோடியாக நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு அண்ணனா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுதான் அவரோட நான் நடித்த கடைசி படமாக இருந்தது. அதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவருடைய ஆத்மா அங்கேருந்து இந்த படத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அவருடைய சார்பாக நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அற்புதமான காமெடி ட்ரீட். அதான் கிக்கு செப்டம்பர் 1. எல்லாரும் இதை தவறாமல் பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக ஏமாற்றம் இருக்காது. கிக் எல்லாருக்கும் ஒரு கிக்கை தரும். வணக்கம், நன்றி. Sri Muthukumaran Institute of Technology. Admission open. Holidays nale, நம்ம GT Holidays தான் South India's #1 travel brand.